எனக்கு ரொட்டேஷன் ஷிஃப்ட் சார். ரொட்டேஷன் ஷிஃப்ட் டைம்ல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 9 hours 10 hours அதிலே போயிடும். இப்போ மார்னிங் அவங்க இருந்தோடனே அவங்க என்னென்ன ஆர்டர் இருக்கோ அது எல்லாமே பேக் பண்ணி வச்சிருவாங்க. மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் இது 3மே பேக் பண்ணி வச்சிருவாங்க சார். இப்போ தம்பி ஸ்கூலுக்கு போகிறனால அவன் எழுந்தாலே அவனை கிளப்பி ஸ்கூலில் போய் விட்டானா ஒரு 3 hours டைம் இருக்குங்க சார். 3 hours டைமில் ஆர்டர் பேக் பண்ணிட்டு இன்னும் டைம் இருந்தால் ஈவினிங் டைமில் இல்லை தம்பி தூங்குற டைமில் FBAக்கு நாங்கள் பேக் பண்ணிடுவோம் சார். ஓகே. இப்போ கரண்ட்லி எவ்வளோ சேல்ஸ் போயிட்டு சார் 3 பிளாட்ஃபார்ம் சேர்த்து? மந்த்லி பார்த்தோம்னா சார் இப்போ லாஸ்ட் மந்த் அமேசானில் 2 lakh சேல் ஆச்சுங்க சார். ஃப்ளிப்கார்ட்லேயே 1 lakh டைம், மீஷோலேயும் 1 lakh டைம். ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 இப்படி போடுறீங்க. 2000 ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னீங்க. பட் கண்டிப்பாக இதுக்காக எனக்கு திட்டுவாங்க. நான் சும்மா இல்லாமல் இதை தமிழில் போடுவேன், டைட்டில் போடுவேன்னா அது எப்படி 2000 முடியும் அப்படின்ட்டு. எப்படியுமே நான் 2000 சொல்கிறேன். கண்டெய்னர் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்தியா மார்க்கெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம். சர்ச் பண்ணி பார்த்ததில் நம்ம மேனுஃபேக்சர் தான் போக முடியாது, ஹோல்சேலில் போகலாம். அமேசானை பொறுத்த வரைக்கும் கேம்பெயின் பண்ணிட்டோம். ஓகே. நான் ஸ்டார்டிங்கில் நான் லிஸ்டிங் போட்டோடனே, லிஸ்டிங் ஆக்டிவ் ஆனோடனே நான் அந்த கேம்பெயினால நான் சரியாக பார்க்குவேன் சார். நான் பெரிய பண்ண மிஸ்டேக்கே அதான். எனக்கு அதில் ஒரு 2 month கொஞ்சம் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் என்னன்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து இந்த ப்ராடக்ட் நான் ஹோல்சேலர்ஸ்ட்டு இவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறது. ஓகே. ஸோ எனக்கு இந்த இவ்வளோ ரூபாய் காஸ்ட் ஆகுது, நான் அமேசானில் இவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ மார்ஜின் இருக்குன்னு ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இப்போ இது நம்ம பார்த்தா 50க்கு வாங்குவோம் சார். 50 rupees வாங்குவோம். ஒரு பாக்ஸ் வந்து போறதுக்கு 2 days ஆகும் எடுத்துக்கோங்க. ஆமா. முன்னாடி இருந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். கண்டினியூஸா வந்து மொத்தமா போட முடியாது எல்லாத்தையும். ஒரு நாள் கவர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு டைம் வந்து பபிள் ராப்பர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை கிளைம் பண்றதுக்கு ரிட்டர்ன் வீடியோஸ் எல்லாம் எடுக்க ஆமாங்க சார், அந்த ஹெல்ப் பண்ணுவேங்க சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். நம்ம தமிழ் காமர்ஸ் யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். நம்ம தமிழ் காமர்ஸ் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் பிஸ்னஸை பற்றி கடந்த 7 வருஷமாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள நேராக போய் விசிட் பண்ணி அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னியில் என்னென்ன அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களோட இடத்துக்கே டேரெக்டாக போய் ஒரு இன்டர்வியூ மாதிரி கேட்டு தெரிஞ்சுப்போம். அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து செலர் ஸ்டோரி. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வருஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி ஸ்டீஃபன். இவங்க பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க கடந்த வந்த பாதைகளை என்னென்னலாம் கற்றுக்கிட்டாங்க, நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். ஆக்சுவலாக வந்து ப்ரோமோவில் உங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, எப்படி நீக்காக பிஸ்னஸ் கூட வந்தீங்க, ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். என் பேர் ஆண்டோ ஸ்டீஃபன். நான் வந்துட்டு திண்டுக்கல் தான் என்னோட நேட்டிவ். நான் வந்துட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. 4 years கோவிட்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன். காமர்ஸ் எப்படி சூஸ் பண்ணேன்னா, அவன் யூஸ்வலாக அந்த டெலிவரிலாம் ஆனதுக்கப்புறம் ஆன்லைனில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குவோம். ஓகே. அந்த மாதிரி நான் டெலிவரி மீன்ஸ் உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்டான டெலிவரி ஆனப்போ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குவோம். அமேசானில் கொஞ்சம் அதிகமாகவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். ஏதாச்சும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு அந்த மாதிரிலாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சரி குழந்தைக்கு அப்படின்னு. நான் டிசைனர் அப்படின்றதுனால எதாச்சும் தோணுச்சு, நம்ம ஏன் ஒரு இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை நம்ம சேல் பண்ணக்கூடாது டிசைன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா இருந்துச்சு, பிளைண்ட் ஐடியா. அது எனக்கு என்னன்னே தெரியாது அதை பற்றி. நான் எதாச்சும் அந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணும்போது இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் 300+ 400+ சேல்ஸ் இருக்கும். இதை பார்த்தா நான் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு, சரி 400+ போகுதுன்னா நம்ம ஒரு 10 ரூபா வச்சா கூட 4000 வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிளைண்டாக நான் அப்படி காமர்ஸ்ன்னு நினச்சிட்டேன். எனக்கு அந்த மாதிரி தான் நான் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டேன். 400னா 4000. இப்போ மீஷோவில் நம்ம செக் பண்ணால் 10,000 கமெண்ட் இருக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். இப்போ நான் 10,000ன்றப்ப நான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு 10 ரூபா ப்ராஃபிட் வச்சோன்னா 1 lakh வந்துருமே, 20 rupees வச்சா 2 lakh வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல தான் நான் ஆரம்பிச்சது. நாங்கள் மிஸ்ஸஸும் ஃப்ரீயா இருந்தாங்க, அவங்களால வேலைக்கு போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து நர்ஸுன்றனால அவங்களால போக முடியாது, வீட்டுல இருந்து பண்ண முடியாது. அவங்க ரொட்டேஷன் ஷிஃப்ட். அதனால ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைச்சீங்க. பிசினஸ் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைச்சிட்டீங்க. ஸோ நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் திங்கிங் ப்ராசஸ் வந்துச்சு, யார்கிட்ட போய் சொன்னீங்க? ஐ மீன் நீங்கள் போய் ஒய்ஃப்ட்ட சொன்னீங்களா இல்லை என்ன பர்பஸில் ஸ்டார்ட்?
இல்ல ஒய்ஃப் தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க உங்களுக்கு முன்னாடி யோசிச்சிட்டாங்க ஏதாவது ஒண்ணு யோசிச்சிட்டாங்க. ஆமா, ஏன்னா இப்ப அவங்க என்கிட்ட வந்துட்டு நான் ஜாபுக்கு போறேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் வேணாம்னு சொன்னேன். ஏன்னா தம்பி 1 இயர் தான் ஆச்சு அந்த டைம். இவங்களுக்கு எப்படி நேச்சர் ஆஃப் இருக்குன்னா நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் இந்த ஆமா மாறி மாறி வரும். ஒரு வாரம் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்ப 2 பேருன்றப்ப தம்பியும் பாத்துக்கணும் அப்படின்றப்ப பெஸ்டா எங்களுக்கு இதானது இ-காமர்ஸ் தான். வீட்ல இருந்தே பண்ணிக்கலாம். சோ நீங்க போய் சொல்லிட்டீங்க இந்த மாதிரி இதே பண்ணிடலாம். அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? அவங்க எதுவும் சொல்லல, ஓகே தான், சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அப்பையில இருந்தா கொஞ்சம் அதுல இருந்து இன்வால்வ் ஆனோம் கொஞ்சம் இ-காமர்ஸ்ல. ஓகே. சோ இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க. எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்ல அந்த டைம் கொஞ்சம் டைட்டா தான் இருந்துச்சு, பயங்கர டைட்டா இருந்துச்சு. ஓகே. மெடிசன் அந்த மாதிரிலாம் போயிருந்தால மினிமலா நாங்க வந்துட்டு ஒரு 2000 தான் நாங்க வாங்கினோம். ஓகே. திங்ஸ் சாம்பிள் பீஸ் மாதிரி தான் வாங்கினோம். ஓகே. ஒரு 4 வேரியன்ட் வாங்கி அதை போட்டோ எடுத்தோம் மெயினா. ஓகே. போட்டோ ஃப்ரேமா இல்ல சார், அதான் இது இப்படி போட்டோ ஃப்ரேம் இல்ல. ஓகே. இந்த ஐ மீன் நீங்க அது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணனும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அது வந்துட்டு இன்வெஸ்ட் ரொம்ப பண்ணேன் சார். ஓகே. இப்போ ஃப்ரேம்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ள எப்படி வந்தோம்னா நாங்க வந்துட்டு ஃப்ரேம் பார்த்துட்டு இருந்தோம். அது இன்வெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பா. சரி நம்ம வந்துட்டு ஈஸியா இங்க பக்கத்துல ஒரு சாம்பிராணி கம்பெனி இருக்கு, சாம்பிராணி போடலாம்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடா நாங்க யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம். சாம்பிராணி ரிலேட்டடா பார்த்தா இப்ப சாம்பிராணிக்கு எப்படி வச்சு கொடுக்கறது. சாம்பிராணி ஒரு நல்ல ப்ராடக்ட் தான், பட் ஆனா ஆன்லைன்ல ஹிட் ஆகாது. அது நமக்கு தெரியாது சுத்தமா. அது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கங்க போய் நான் விசாரிச்சேங்க சார். விசாரிச்சுட்டு அதை எப்படி கொடுக்கறது இன்கேஸ் நமக்கு ஆர்டர் பண்றோம். ஆர்டர் வந்தா அது ஒரு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம வந்துட்டு கேட்டோம்னா பாக்ஸே ஒரு 15,000 கொடுக்கணும்ட்டாங்க. அதை நம்ம கவர் பண்ணுவோம்ல. ஓகே. ஓகே. சோ சாம்பிராணி போட்டு பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள போட்டு வைக்க டப்பாவை தேடிட்டு இருக்கீங்க. டப்பால பண்ணலாம்னு சொல்லிட்டு டப்பா வாங்கினோம். ஓகே. அதுக்கப்புறம் சாம்பிராணில எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்ல. ஏன்னா நான் மீஷோல செக் பண்ணும்போது மோர் தென் 1000 செல்லர் வந்துட்டு சாம்பிராணி சேல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது நமக்கு எப்படி கிளிக் ஆகும்னு தெரியாது. ஸோ நம்ம அது பண்றதுக்கு நம்ம ஏன் கண்டெய்னர் பண்ணக்கூடாது, இந்த பாக்ஸையே நம்ம பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்க அதாவது சாம்பிராணி பேக் பண்ற கண்டெய்னர் பாக்ஸ் சேல் பண்ண முடிவு பண்ணீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா சார், நீங்க ஏதோ ஒன்று தேடினீங்க, அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ப்ராடக்ட் வந்து மாட்டிச்சு. அந்த மாதிரி தான். ஓகே. நான் எங்களுக்கே தெரியாது இது ஓரளவுக்கு நல்லா போகும் அப்படின்னு சொல்லி எதாச்சும் நம்ம ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணது. அதுக்கப்புறம் சும்மா அதாவது சாம்பிராணி பேக் பண்ணி எடுக்கணும்ன்றதுக்கு வாங்கினத நீங்க லிஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆமா, அதை எடுத்து போட்டோலாம் எடுத்து வச்சிருந்தோம். கண்டெய்னர்ல எத்தனை வரும் சாம்பிராணி, ஒரு 12 பீஸ் இருக்கு. ஓகே. அது நாங்க போட்டோம். அதுக்கப்புறம் அதை நாங்க 2 daysல ஜீரோ ஆகிட்டோம் இன்வென்டரி. அது நாங்க ரெண்டாவது என்னன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க லிஸ்ட் பண்ணும்போது ஷிப்பிங்ல இஷ்யூஸ் வரும். ஏன்னா அது வந்து ஈஸியா தீப்பத்திக்கக்கூடிய பொருள் அப்படின்றதுனால வந்து சேஃப்டி டிக்ளரேஷன் அது இதுன்னு ஒரு பெரிய ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். நல்ல வேலை அந்த ஒரு தப்ப இதை நான் சொல்லிட்டே இருப்பேன் எப்பவுமே. இந்த ஃபுட்டு, காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் இந்த மாதிரி இந்த ஈஸியா கம்பஷன் ஆகக்கூடிய பொருள்லாம் லிஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சொன்னீங்க 2000 ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னீங்க. பட் கண்டிப்பா இதுக்காக எனக்கு திட்டுவாங்க. நான் சும்மா இல்லாம அதை தம்ப்நெயில்ல போடுவேன், டைட்டில்ல போடுவேன்னா அது எப்படி 2000 ரூபாயில முடியும் அப்படின்ட்டு. கண்டிப்பா கம்ப்யூட்டர் வேணும். பிரிண்டர்ன்றது ஆப்ஷன் தான், பட் நான் வந்து பார்த்தேன் பிரிண்டர் இருக்கு. இல்ல இது எப்படின்னு நான் 2000 சொல்றேன். கண்டெய்னர் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்தியா மார்ட்ல சர்ச் பண்ணி பார்த்தோம். சர்ச் பண்ணி பார்த்ததுல நம்ம ஒரு மேனுஃபேக்சர் போக முடியாது, ஹோல்சேல்ல போகலாம். மேனுஃபேக்சர்னா 5000 10,000. அதனால ஹோல்சேல் அவங்கள்ட்ட போகலாம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்தியா மார்ட்ல சர்ச் பண்ணப்போ நம்பர் கிடைச்சது, ராக்ஸின்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க ஓகேங்க சார், நான் அவங்கள்ட்ட சொல்லி தான் சொன்னேன், அந்த மாதிரி சாம்பிள் தான் வாங்குவேன் ஸ்டார்டிங்ல, எனக்கு இன்கேஸ் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் உங்கள்கிட்ட இருந்தா எடுக்கிற மாதிரி இருக்கும் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா 2000 கூட கிடையாது எனக்கு. அவங்க வந்துட்டு ஒவ்வொரு கண்டெய்னர்லயும் 5 பாக்ஸ் தான் கொடுத்தாங்க. ஓகே. அதுக்கு வந்துட்டு அவங்க ஜிஎஸ்டி பில்லு அதெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ட்ரையல் பாக்குறதுக்காண்டி கொடுத்தது. நான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மீஷோல தான் ஸ்டார்ட் பண்ணேங்க சார். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்குன்றதுனால மீஷோ லிஸ்டிங் ஈஸியா பண்ணலாம். ஏன்னா ட்ரையல் பேஸ்ல பண்ணலாம். மீஷோல பண்ணது மெயின் ஃபோக்கஸ் அமேசான் பண்றதுதான் பிளானு. ட்ரையல் பேஸ்ல மீஷோ பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அவங்க கொடுத்த 5 ப்ராடக்ட்டை வச்சு போட்டோ எடுத்தேன். நான் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் போய் எல்லாத்துலயும் ஒரு 100 பீஸ் எல்லா கண்டெய்னர் ரீச் ஆகும் தெரிஞ்ச உடனே நீங்க 2000 இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ல சொன்னாலுமே கூட ரீஸ்டாக் பண்றதுக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ரீஸ்டாக் வந்துட்டு நமக்கு
எனக்கு பக்கத்துல இருக்கனால இப்ப எனக்கு மார்னிங் ஆர்டர் வந்தா கூட போய் வாங்கிட்டு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்க எப்பொழுதுமே நான் ஈவன் சண்டே நான் சொன்னா கூட அவங்க ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இன்வெஸ்ட் பண்ணது நான் நோட்ல கூட மென்ஷன் பண்ணி வச்சிருந்தேன் எவ்வளவுன்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் 2000 சம்திங். அந்த மந்த்ல நான் 6000 தான் இன்வெஸ்டே பண்ணேன். ஓகே, ஓவராலா மார்ச்ல 6000, ஏப்ரல்ல 7000. ஓகே, ஆனா அப்படி போட்டு ஓகே ஆடிட்டர் மாதிரி எழுதிருக்கீங்க. நோட்டு விட சரி, டிசம்பர்ல பாத்தீங்கன்னா நான் 1,40,000 பர்ச்சேஸ் மட்டுமே பண்ணிருந்தேன் சார். ஸோ இப்போ கரண்ட்லி ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஹோல்சேல் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க? இப்போ லாஸ்ட் மந்த் பார்த்தோன்னா 1,60,000 இருந்துச்சு. ஓகே, 1,60,000 வாங்கி இப்போ மேனுஃபேக்சர்ல இருந்து வாங்குறேன் சார். ஓகே, ஸ்ட்ரைட்டா ஐ மீன் இதுதான் growthன்றத விட எடுத்த உடனே நம்ம வந்து பல்கா வாங்குறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி அதுல ஏதாவது இஷ்யூஸ் வந்தான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த செக்மெண்டா நம்ம வந்து பல்கா வாங்க நல்லது. இந்த அதனாலதான் நிறைய பேர் வந்து மாட்டிக்காது. பெருசா ஹியூஜா போயிட்டு ஒரே ப்ராடக்ட்ஸ் போட்டுட்டு திருப்பி நம்ம டெஸ்ட் பண்றது கூட இன்வெஸ்ட்மெண்ட் காசு இருக்கு. ஆமா சார். ஓகே, சரி இப்போ நீங்க வந்து சம்வாட் லைக் ஒரு ட்ரைனர் பேஸ்ல ஒரு ப்ராடக்ட்டை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க. அந்த டைம்ல எவ்வளவு லிஸ்டிங்ஸ்ல பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? இப்போ எத்தனை லிஸ்டிங்ஸ் வச்சிருக்கீங்க சார்? லிஸ்டிங் வந்துட்டு ஒரு 8 லிஸ்டிங் தருச்சுங்க சார் ஆரம்பிக்கும் போது. அதுல வேரியேஷன் அதிகமா வச்சிருந்தேன். வேரியேஷன் நீங்க சொன்ன மாதிரி வேரியேஷன் அதிகமா கொடுத்தேன். ஹிட்ஸ்ல எனக்கு இந்த ஒண்ணுதான் ரன் ஆச்சு. 8 லிஸ்டிங்ஸ்ல ஒரு லிஸ்டிங்ஸ் தான் கொஞ்சம் நல்லா ஆச்சு. மற்ற லிஸ்டிங்ல ஆர்டர் வருது. இப்போ என்னன்னா மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்வென்ட்ரி ஜீரோ பண்ணிட்டீங்க. மேனேஜ் பண்ண மீன்ஸ் ஆர்டர் வரதுனால என்னால மேனேஜ் பண்ண முடியல. 2 பேருன்றப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணல. 2-3 மந்த் நாங்க 2 பேரும் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் என்னால மேனேஜ் பண்ண முடியல. ஓகே, ஸோ இப்போ நீங்க அந்த ஒரு கப்பல்ஸ் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனா ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம்ப்பா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல அது என்ன இருக்கும்? அதை ஃபீல் பண்ணப்ப நாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சோம் வாட்ஸ்அப்ல. ஓகே, அமேசான்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மந்த்லயே ஒரு 500 ஆர்டர் 1 மந்த்ல. அக்டோபர்ல நினைக்கிறேன் 500 வந்தோடனே எங்களுக்கே பரவாயில்ல 500 நம்ம சென்ட் பண்ணிட்டோம் 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருந்துச்சு. அப்போ நான் மீஷோல பார்த்தோன்னா அதுல ஒரு 200 இருந்துச்சு. பிளிப்கார்ட்ல அப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, அப்படின்றப்ப எங்களுக்கே ஒரு கான்பிடென்ட் இருந்துச்சு, ஒரு ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ப்ராப்பரா ஆர்கனைஸா நம்ம பண்ணதுனாலதான் இது ஓரளவுக்கு நம்ம இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாதிரி 2 பேரும் பேசிட்டோம். சம்டைம்ஸ் அவங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருப்பாங்க. ஓகே, எனக்கு கொஞ்சம் டவுன் ஆகும். நான் ஒரு 2-3 டைம் சொல்லியிருக்கேன், நமக்கு இது செட் ஆகுமா, பண்ணலாமா, வேணாமா, ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அதே டைம் அமௌண்ட் ப்ராஃபிட் வருமா அப்படின்னு நான் ஒரு 2-3 டைம் சொல்லிட்டேன். அவங்களும் சொல்லுவாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பண்ணலாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க தான் என்ன புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ அந்த 1 இயர் டிராவல்ல நான் இ-காமர்ஸ் பிசினஸ்ல இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் அந்த இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன்னா என்ன சொல்லுவீங்க சார்? ஸ்ட்ரகிள் பண்ணதுன்னா நிறையவே ஸ்ட்ரகிள் இருக்கு. ப்ராக்டிக்கலா சொல்லணும்னா சும்மா சொல்லிட முடியாது. ஸ்ட்ரகிள் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து என்னன்னா இப்ப நம்ம கோர்ஸ் எடுத்தோம் பண்ணிட்டோம், இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பா நம்ம எஃபர்ட் போட்டுதான் ஆகணும். எஃபர்ட் போட்டாதான் நமக்கு அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். இதுல நமக்கு என்னன்னா இப்ப அமேசானை பொறுத்த வரைக்கும் கேம்பெயின் ரன் பண்ணுவோம். இப்ப நான் ஸ்டார்டிங்ல நான் லிஸ்டிங் போட்டோடனே லிஸ்டிங் ஆக்டிவ் ஆனோடனே நான் அந்த கேம்பெயின் அதெல்லாம் நான் சரியா பார்க்கலாம் சார். நான் பெரிய பண்ண மிஸ்டேக்கே அதான். எனக்கு அதுல ஒரு 2 மந்த் கொஞ்சம் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, கேம்பெயின் லாஸ்ட் மந்த் எப்படின்னா நீங்க கேம்பெயின் நீங்க பண்ணியா இல்ல எப்படி? கேம்பெயின் நான் வீடியோ சரியா ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் லிஸ்டிங் போட்டேன், மீஷோல கொஞ்சம் வரவும் அமேசான்ல கான்சென்ட்ரேட் பண்ணல. சரி எதுக்கு கேம்பெயின்லாம் ரன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு 3,000 4,000 போடணுமா அப்படின்ற ஒரு தாட்ல போயிட்டேன். அது என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு கீவேர்ட்லாம் நீங்க சொல்றீங்க சார், அதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு 2 மந்த் கழிச்சு தான் பார்த்தேன். அமேசான்ல கீவேர்ட் ரிசர்ச் பண்றேன் சொல்லலாம் 2 மந்த் கழிச்சு தான் பார்த்தேன். அமேசான் டீம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட்டுக்கு என்ன கீவேர்டு தெரியாது. ஆனா உண்மையை நான் வந்து கேப்ல அடிப்போம்னு சொன்னேன், இது உங்க ப்ராடக்ட், ஒரு செல்லரா நீங்க தான் அதை பத்தி ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பீங்க. திடீர்னு கொண்டு வந்துட்டு என்கிட்ட ஒரு சாரியை கொடுத்தா அது என்ன டிசைனு, அது என்ன கிளாத் மெட்டீரியல் கூட சொல்ல தெரியாது எனக்கு. அதனால அந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. அந்த டைம் தான் கொஞ்சம் டவுன் ஆனேன். ஏன்னா கீவேர்ட்ல நான் எப்படின்னா நெகட்டிவ் கீவேர்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் சுத்தம் நாங்க வந்துட்டு ஒரு ஆர்வத்துல அமேசான்ல இறங்கி நான் பாட்டுக்கு கேம்பெயினுக்கு 300-400 1 டேக்கே ஸ்பெண்ட் பண்ணேன். ஆட்டோமேட்டிக் கேம்பெயினா போட்டுட்டேன். எல்லா கேம்பெயினும் ப்ராடக்ட் விசிபிள் ஆகணும்ன்ற ஒரு தாட்ல பண்ணேன். ஆனா நிறைய நெகட்டிவ் கீவேர்ட் எல்லாம் சர்ச் ஆயிருக்கு. அவங்களுக்கு தேவையில்லாத கீவேர்ட் அதுல எல்லாம் போயிட்டு எனக்கு ரொம்ப இப்ப நான் அந்த மந்த் மட்டுமே ஒரு 7-8,000 நான் பண்றேன்னா
எனக்கு 7,000-8,000 தான் சேலே நடந்தது. ஓகே. ஆனா இப்ப நானு அதுக்கப்புறம் நம்ம அந்த கேம்பெயின் வீடியோ இருக்குல்லங்க சார், ஃபேஸ் எக்ஸாக்ட் ப்ராட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் கீவேர்டு ரொம்ப யூஸ் ஆகுச்சு. ஓகே. ஏன்னா அது கரெக்டா ஃபில்டர் பண்ணி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கீவேர்டு நான் ஆரம்பிக்கும் போது 50 கீவேர்டு இருந்துச்சுங்க சார். இப்போ நான் கேம்பெயின் ரன் பண்ணிக்கிறது ஒரே ஒரு கீவேர்டு தான். இப்போ நீங்க எவ்வளவு ரன் பண்றீங்க, எவ்வளவு சேல்ஸ் வருது? 4,000 ரன் பண்ணி 40,000 வருதுங்க சார். ஓகே. இல்ல நிறைய பேர் நினைப்பாங்கன்னா 4,000 போட்டு 40,000 அப்படின்னா கூட 4,000 ரூபாய் நமக்கு வந்து இன்னமும் அடி வாங்குது. அப்படி கிடையாது, ஆர்கானிக்காவும் சேல் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்துட்டு நம்ம டேப்ல காமிக்கிறது சார். ஓகே. அட்வர்டைஸ்மெண்ட் டேப்ல 4ல வந்து 40 காட்டும். ஆனா எனக்கு 100% தெரியும் அது வந்துட்டு எனக்கு 1 lakh சேல் அதனால வந்து அதனால தான் வந்து ஏன்னா ஆர்கானிக்காவும் பிக் ஆகும் சார். கிளிக் பண்ணி பாக்குறாங்க. இப்போ ஒரு நாள் 50 கிளிக் வருதுன்னா அதுல வந்துட்டு 2 ஆர்டர் 3 ஆர்டர் தான் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல காமிக்குது. அதனால ஆர்டர் லேட்டரா நாளைக்கு பண்றவங்க நாளைக்கு பண்ண ஆட் டு பேட் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் செப்பரேட்டா வரும். அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு இப்ப ஏன்னா யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மந்த் 7,000 7,000 தான் சேல். ஆனா இப்ப 4,000 1 lakh சேல். அந்த அளவுக்கு. ஓகே. அதனால அமேசான்ல கேம்பெயின் ரொம்ப முக்கியம் சார். அமேசானை பொறுத்த வரைக்கும் மீஷோல கூட தேவையில்லை. ஓகே. மீஷோ பிளிப்கார்ட்லாம் தேவையில்லை. மீஷோ நான் வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். நீங்க தயவுசெய்து கேம்பெயின் அவங்களே ஆன் பண்ணி விட்டுருவாங்க. உங்களோட வேலையை ஆஃப் பண்றது தான் அப்படின்னு சொல்லுவேன் நானு. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் கூட. ஆனா அமேசானை பொறுத்த வரைக்கும் கேம்பெயின் ரொம்ப முக்கியம். பிரைஸ் ஃபிக்ஸிங் அதெல்லாம் கரெக்டா. ஓகே. சோ நீங்க இப்போ சொன்னீங்க ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணீங்க. நான் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? 1.5 monthல சும்மா ட்ரை பண்ணலாம் FBA மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் FBA கொஞ்சம் மூவ் பண்ணியிருந்தேன். ஸோ பிரைம் டேக் கொடுத்துட்டாங்க. பிரைம் டேக் கொடுத்தோன்னே எங்களுக்கு ஒரு யோசனை, பிரைம் டேக் கொடுத்துட்டாங்கன்னா 12:30 12:45 வர ஆர்டர் 1:30 மூவ் ஐ மீன் நீங்க வந்து FBA ECC பிரைம் கரெக்டா? அதாவது என்னன்னா நம்ம ஆல்ரெடி யூடியூப் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கவே இல்லை. ECC பிரைம்னா என்ன, FBAக்கு அனுப்பலாமே நம்ம பிரைம் டேக் வாங்கலாம், பைனோ பாக்ஸ் வந்துடும். அந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனா அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா இப்போ நம்ம பேசியிருக்க டைம்ல ஒரு 10 மணி இருக்குமா, இப்போ ஆர்டர் வந்தா நம்ம 1 மணிக்குள்ள பிளான் பண்ணி அனுப்பணும் அப்படின்றப்ப அது யோசிச்சோம் சார். யோசிக்கிறப்ப கூட எதாச்சும் நீங்க சொன்ன வீடியோ தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க ஒரு பிசினஸ் பாக்குறீங்க வர்றீங்க அப்படின்னா நீங்க எல்லா ஸ்ட்ரகிளையும் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா நான் அதை வந்து அக்செப்ட் கொடுக்கலாமா வேணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஏன்னா அந்த இது நம்மளே நினைச்சா கூட அவங்களே கொடுக்கணும். ஆமாங்க சார். பிசினஸ் பண்றதே நம்ம வந்து நல்லா சேல் நடக்கணும் தான். உங்களுக்கு பிரைம் டேக் அது மாதிரி வர்றப்ப நீங்க கண்டிப்பா கொடுங்க அப்படின்னு நான் சரி ஓகே கொடுத்துருவோம். ஏன்னா 2 நாள் யோசிச்சேன் அது கொடுக்கலாமா. ஏன்னா திரும்பி 1 மணிக்கு ஆர்டர் வரும் நம்ம கிட்ட இல்லைன்னா 12:59 ஆர்டர் வந்தாலும் நம்ம அனுப்பலாம் அப்படின்றதுனால டபுள் மைண்டா இருந்தது. சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் சார். கொடுத்துட்டு சும்மா சொல்ல இது வரைக்கும் ஒரு 6-7 மந்த்ல ஒரு லேட் கூட கிடையாது சார். ஓகே. சோ அதுதான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, GST எடுத்துருவாங்க, லிஸ்டிங் எல்லாம் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் மிஸ் பண்ணிடுவாங்க. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மிஸ் பண்ணிட்டாலே அக்கௌண்ட் ஹெல்த்தே பாதி போயிடும். திருப்பி அதுக்கப்புறம் நம்ம முட்டி மோதி விசிபிலிட்டி கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். பைனோ போயிடும், ஆட் டு பேட் போயிடும், சிஆர் பைங் ஆப்ஷன் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஆனா நீங்க ஒரு இது கூட லேட் பண்ணதே இருக்கீங்க. 2,300 அமேசான்ல சேல் பண்ணிருக்கேன் சார். அது ஒரு பெரிய ஆனா ஒரு இது ஒரு ஆர்டர் கூட நாம டிலே பண்ணதே கிடையாது சார். எல்லா ஆர்டருமே. ஓகே சூப்பர். சோ இப்போ கரண்ட்லி எவ்வளவு சேல்ஸ் போயிட்டு இருக்கு சார் 3 பிளாட்ஃபார்ம்ஸ் சேர்த்து? மந்த்லி பார்த்தோம்னா சார் இப்போ லாஸ்ட் மந்த் அமேசான்ல 2 lakh சேல் ஆச்சுங்க சார். பிளிப்கார்ட்லயே 1 lakh கிட்ட, மீஷோலயே 1 lakh கிட்ட, ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 இப்படி போடுறீங்க. 1 lakh. ஓகே ஓகே. சோ இப்போ நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சேல் அச்சீவ் பண்ணுவோம் within 1 yearலயே? அந்த அளவுக்குல பண்ணுவோம். அதெல்லாம் ஏதோ ஆடுவோம் நம்ம அனுப்போம். இந்த ஒரு மென்டாலிட்டி தான். இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது. இந்த அளவுக்கு நாங்க பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதனால ஹாப்பி மாசம். சோ எங்களோட கோர்ஸ் பிளஸ் சர்வீஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறீங்க? ஜெனியூனா சொல்லுங்க. நான் சத்தியமா ஒரு எதுவுமே சொல்லவே இல்ல. ஜெனியூனா சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கோர்ஸ் எடுக்கல சார். ஃபர்ஸ்ட் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம்ல சார், இ-காமர்ஸ் பண்ணலாம். ஆமா நான் சொல்லியிருந்தேன் சார் இ-காமர்ஸ் பண்ணலாம் அப்படின்றப்ப யூடியூப்ல ரேண்டமா நம்ம செக் பண்ணுவோம்ல சார். ரேண்டமா என்னென்ன வீடியோ இருக்கோ எல்லாம் இ-காமர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அவர் கோர்ஸ் எடுக்கல, நான் கட்டும் பண்ணல. ஓகே சரி. நான் சும்மா யூடியூப் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ உங்க வீடியோ பார்த்தேன். நான் மீன்வைல் மற்ற யூடியூபர்ஸ் வீடியோவும் பார்ப்பேன். எல்லாமே இன்புட்லாம் எடுத்துப்பேன். நான் ஏதாச்சும் பாக்குறப்ப உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னப்ப உள்ள போனப்ப அந்த டைட்டில் கொடுத்துருப்பீங்க அந்த சைட்ல எல்லாம் ஆல்மோஸ்ட் 130+ இருக்கும்னு நினைக்கிறேன் டைட்டில். நீங்க சிலபஸ் சொல்றீங்க. ஓகே ஓகே. நான் அது கோ த்ரூ பண்ணேன். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு என்ன வேணும், என்னென்ன தேவைப்படும், ஓகேங்களா, அமேசான்ல எப்படி லிஸ்டிங் பண்ணணும், GST எப்படி எடுக்கணும். ஏன்னா இதை பத்தி நம்ம வந்துட்டு ஒரே இதுல யூடியூப்ல ஃப்ரீயா ஆர்கனைஸ்டா வராது. நான் பார்த்தப்ப சரி ஓகே சிஸ்டர் சொன்னா இந்த மாதிரி இந்த கோர்ஸ் எல்லாம் எடுக்கலாமா
எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு 2000 இப்போ 2000ன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிலருக்கு அது 4 days சேலரியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு அது ஒரு 2000 ஓகே அப்படின்ற மாதிரி தான். ஆனால் கண்டிப்பாக அந்த 2000 ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆனதுக்கு நான் கேமராக்காண்டி இதுக்காண்டி நான் சொல்லவே கிடையாது. இவ்வளோ தூரம் நான் ஆர்கனைஸ்டாக நான் கொண்டு வந்தது காரணமே இந்த இ-காமர்ஸ் தமிழ்னால தான். ஏன்னா நான் ப்ராப்பராக எல்லாமே நீங்க கொடுத்துருக்க பிரகாரம் ஃபாலோ பண்ணி அதுல நான் மிஸ்டேக் பண்ணது எதுனா நான் எதை ஸ்கிப் பண்ணணும் அதனால எனக்கு மிஸ்டேக் ஆச்சு. நான் அதை ரியலைஸ் பண்ணி அதையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணனால தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன். ஸோ எனக்கு இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம்ல இப்போ ஆர்கனைஸா எனக்கு இ-காமர்ஸ்ல வரனால ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. ஓகே, நான் அமேசான்ல எப்படி லிஸ்டிங்கு, போட்டோஸு அது எல்லாமே நான் எதுனாலும் அதுல போய் பார்த்துக்கலாம். யூடியூப்ல எப்படி கிடைக்குமானா கிடைக்கும், இப்போ ஏதாச்சும் ஒரு டாபிக் போகணும்னா கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆர்கனைஸாக நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அதனால எனக்கு இ-காமர்ஸ் அதுவும் எனக்கு புரியுற லாங்குவேஜில் இப்போ நான் மிஸ் பண்ணாலே மிஸ்ஸஸ் பார்த்து இப்போ நான் ஷிஃப்ட்டில் தூங்க வைக்கிறேன்னா பார்த்துட்டு அது மாதிரி பாடு அப்படின்னு சொன்னா அவங்களும் பார்த்துவாங்க. எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்த்துட்டே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா, அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு பெஸ்ட் டிப்ஸா என்னவா இருக்கும்? அட்வைஸ்ன்றதை விட இந்த மாதிரி விஷயம் பண்ணிக்கோங்கப்பா, இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னா என்னவா? இப்போ நான் சொல்லணும்னா சார் கண்டிப்பாக எஃபர்ட் போடணும் சார். அமேசான் இதெல்லாம் நம்ம போடுறப்ப ஆக்சுவலா வந்தவங்க கூட அவங்க மிஸ்ஸஸ் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் நாங்கள் ஒழுங்கா பண்ணனால கூட எங்களுக்கு டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னாங்க. டேமேஜ் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பபுள் ரேப் போட்டுருந்தோம். ரோல் கூட ஃபுல்லாக ரோல் வாங்குறோம். ஃபுல்லாக ரோல் வாங்கி எல்லா ப்ராடக்ட்டுமே நாங்கள் ரோல் பண்ணி தான் அனுப்புகிறோம். ஈவன் எங்களுக்கு ஆர்டிஓ வந்தால் கூட ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ அதனால சேஃப் ஆகிட்டோம். அதனால நாங்கள் மேக்ஸிமம் பேக்கேஜிங் ஸ்பெண்ட் பண்ணுறோம் சார். ஸோ 5 plywood போட்டு அதுக்கு உள்ள பவுல் ரவுண்ட் சுற்றி அனுப்பிக்கலாம். இதனால கஸ்டமருக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சார். ஓகே, ஸோ இப்போ உங்களோட ஃபியூச்சர் கோல் என்னவா இருக்கும் சார் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும்? இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் கோல்னா கண்டிப்பாக ஒரு பெரிய வேர் ஹவுஸ் மாதிரி வச்சு இது மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட் வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குங்க சார். இப்போ மேன் பவர் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஆனால் கண்டிப்பாக சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண மல்டிபிள் ப்ராடக்ட் வைக்கணும்னு தான் சார் என்னோட. அதாவது நம்ம இந்த டாய்ஸ் கிளாத்திங் இது ரிலேட்டடா போகாம நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் இந்த டாய்ஸ் கேட்டகரி செல்லர் ஸ்டோரிஸ் அவாய்ட் பண்றேன். என்னன்னா நம்மளே ஒரு தப்பான ஒரு இதை கொடுக்குறோமோ. நம்ம செல்லர் ஸ்டோரி ஐடியாவே என்னன்னா நீங்க பண்ண தப்பு, நீங்க பண்ண சில ஸ்ட்ராட்டஜி, உங்களோட அனுபவங்களை தான் ஷேர் பண்றீங்க. அவங்க என்னன்னா டாய்ஸ் எடுத்து வராங்க. பட் ஆனா டாய்ஸை தவிர நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ இந்த கேட்டகரி நீங்க சொன்ன இந்த கேட்டகரிஸ் ரொம்ப டிஃப்ரெண்டான கேட்டகரி உண்மையிலே. அதனாலதான் நான் வந்து இப்போ இந்த மாதிரி சிலசா நான் தேடி பிடிச்சி இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன். ஆனா இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையல் ஓகே. சோ இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் என்னன்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து இந்த ப்ராடக்ட் நான் ஹோல்சேலர்ஸ்ட்டு இவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறேன் சார். ஓகே, ஸோ எனக்கு இந்த இவ்வளவு ரூபாய் காஸ்ட் ஆகுது, நான் அமேசான்ல இவ்வளவு ரூபாய்க்கு சேல் பண்றேன், எனக்கு இவ்வளவு மார்ஜின் இருக்குன்னு ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இது உள்ள வந்துட்டு இது வந்து FBAக்கு மூவ் பண்றதுக்காண்டி நாங்கள் முன்னாடி பேக் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஓகே, நான் நீங்க சொன்ன MRP அதெல்லாம் ஒட்ட வேண்டியது, ஸ்டிக்கர் ஒட்டணும், பார்கோட் ஒட்டணும். ஓகே, அதனால இப்போ ஃப்ரீ டைம்ல நாங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுக்கோம் எப்படி மூவ் பண்றதுக்கு. இதுல பார்த்தா 120 ml கண்டெய்னர் வந்துட்டு 25 பீஸ் இருக்குங்க சார். ஃபுட் கண்டெய்னர் தான், மயோனஸ் அந்த மாதிரி கண்டெய்னர். ஓகே, இப்போ இது நம்ம பார்த்தா 50க்கு வாங்குவோம் சார். 50 rupees வாங்குவோம். இது ஆனால் பேக்கிங்கு கொஞ்சம் காஸ்ட் ஆகும். காஸ்ட் இல்ல, நிறைய செல்லர்ஸ் நம்ம சொல்லல ப்ராடக்ட் காஸ்ட் தான் சொல்லுவாங்க. நீங்க தான் வந்து எக்ஸாக்டா பேக்கிங் காஸ்ட் சேர்த்து சொல்றீங்க. சூப்பர். இப்போ 25 பீஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் பாலி கவர் போட்டு டேப் அடிச்சிடுவோம் சார். அது மேலே பபுள் ரேப் போட்டுருவோம் சார். அது மேலே போட்டு அதுக்கப்புறம் 5 ply போட்டுருவோம். மேக்ஸிமம் இது உடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்றப்ப ஒரு 80 அப்படி வரும் சார். ஓகே, அதுவே ஒரு 30 rupees. 30 rupees பேக்கிங் கொஞ்சம் 50 rupees வாங்கி 30 rupees நாங்கள் பேக்கிங் போடுறோம் சார். ஓகே, போட்டு ஒரு 80 rupees வருதுங்கன்னா நாங்கள் இது அமேசான்ல சேல் பண்றது பார்த்தோன்னா 210 அந்த ரேட்டுக்கு போடுவோம் நார்மலா. அதாவது MFNல. ஓகே, FBAக்கு நாங்கள் பண்றப்ப 260 போடுவோம் சார். ஏன்னா FBAன்றப்ப நமக்கு ஷிப்பிங்கே அவங்க சார்ஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். MFNக்கு நாங்கள் இந்த ரேட்டு போடுவோம். இது ஏன் இவ்வளோ ரேட்டு போடுறோம்னா, நான் உட்காந்து அனலைஸ் பண்ணி எவ்வளோ ரிட்டர்ன் வருது, எவ்வளோ பெர்சன்டேஜ் வருது, எவ்வளோ ஆர்டர் வருது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி எனக்கு ப்ராஃபிட் வர்ற ரேட்டு தான் நான் போட்டுருக்கேன் சார். ஸோ நான் போட்டுமே எனக்கு ஆர்டர் ரெகுலரா வந்து கொடுப்பேன் சார். எக்ஸாக்ட்டா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சார்? ஷிப்பிங் கமிஷன்லாம் போக இந்த ப்ராடக்ட் 210 அப்படின்ற வருஷம் கமிஷன் கிடையாது. கரெக்டா? ஆமா சார். 299 குள்ளன்றனால கமிஷன் கிடையாது. அப்படின்றப்ப இப்ப 7 rupees கமிஷன் எடுப்பாங்க. ஷிப்பிங் சார்ஜ் 70 rupees போடுங்க.
எனக்கு ஒரு 50 அந்த ரேஞ்சில் 50 rupees கிடைக்கும். 50 ருபீஸ் 60 ருபீஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 80 rupees ஆனால் 50 rupees நெட் இன்கம் இருக்குன்னா அப்போ ஒரு 40% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இந்த ரிட்டர்ன் எப்படின்னா சார் ஆர்டிஓ ரிட்டர்ன் எல்லாம் இல்லாம வரணும். இல்லாம வரணும். ஏன்னா அப்படின்னா தான் இதை கொஞ்சம் சர்வை பண்ண சரி முடியும். பண்ணுவோம். சரி, இப்போ நீங்க 3 பிளாட்ஃபார்ம் செல் பண்றீங்க இல்லையா, எது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு நினைக்கிறீங்க சார்? கன்வீனியன்ட் அமேசான் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்குங்க சார். ஓகே. கம்பேர் பண்றப்ப ஓகே. அமேசான், மீஷோ அதுக்கப்புறம் சொல்லலாம் சார். செகண்ட் மீஷோ. தேர்ட் வந்து ஃபிளிப்கார்ட். ஓகே. ஃபிளிப்கார்ட்ல போட்ட ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறமே ஒரு 300 யூனிட் சேல் ஆச்சுங்க சார். அதுக்கப்புறம் கம்மியாயிடுச்சு சேலு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபிளெக்ஸி க்ரோத் எடுங்க மேனேஜர் எடுங்க அப்படின்னு ஃபோன் வந்துட்டே இருக்குங்க சார். ஆனா இப்போ அமேசானை பொறுத்த வரைக்கும் அது பாட்டு போயிட்டு இருக்குங்க சார். சூப்பர். பெருசா இஷ்யூ இல்லாம எனக்கு அமேசான் நல்லா போயிட்டு இருக்குங்க சார். ஷோர் சார். ஸோ உங்களுக்கு ஒரு நீங்க பிசினஸ் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் வந்திருக்கும் இல்லையா, வந்தோடனே என்ன ஃபீல் பண்ணீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்தப்ப நாங்க அப்ப இங்க இல்லைங்க சார். நாங்க வந்து திருச்சியில இருந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு லிஸ்டிங் போட்டு திருச்சியில் ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி போயிருந்தோம். லிஸ்டிங் போட்டு போயிட்டோம். அடுத்த நாள் ஃபங்க்ஷன் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் 2 நாள் ஆர்டர் வரல. தேர்ட் டேல தான் ஒரே நாளே 3 ஆர்டர் வந்துச்சு. மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்று, அப்புறம் திருப்பி ஆஃப்டர்நூன்ல இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. 3 ஆர்டர் வந்தாலுமே நானே ஒய்ஃப் பார்த்தேன், ஒய்ஃப் ஒன்று பார்த்தாங்க. அந்த அமேசான் மெயில் வந்துச்சு, நோட்டிபிகேஷன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் நாங்கள் அனுப்பணும், அன்றைக்கி நைட் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோன்றனால திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப ஓகே. அப்போ அமேசானுக்கு வந்து ரெகுலராக ஆர்டர் வரும் போல அது விடச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா 3 நாள் ஆர்டரே வரலைங்க சார். அதுக்கப்புறம் ஆர்டர் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1, 2 அந்த மாதிரி ஆர்டர் வந்துட்டே இருந்துச்சு. கொஞ்சம் பிரைம் டேக் எடுத்ததுக்கப்புறம் FBA அனுப்பிச்சு பிரைம் டேக் எடுத்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஆர்டர் நல்லாவே போக ஆரம்பிச்சுங்க சார். இப்போ கரண்ட்லி FBA, ECC பிரைம் ரெண்டுமே லிஸ்டிங் வச்சிருக்கேன். ஓஃபனுக்கும் வச்சிருக்கேன், FBAக்கும் வச்சிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இவ்வளோ நம்ம நிறைய விஷயம் சார்கிட்ட பேசிட்டோம். சாரோட ஒய்ஃபும் இந்த பிசினஸ்ல மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்றாங்க. அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். ஸோ வணக்கம்மா. வணக்கங்க சார். ஆக்சுவலா வந்து சார் சொன்னாரு நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பிசினஸ் பண்றீங்கன்னு சொன்னாங்க. அவரோட ரோல் என்னன்னு சொல்லிட்டாரு, உங்களோட ரோல் என்னன்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் நீங்க இந்த பிசினஸ்ல என்ன ரோல் ப்ளே பண்றீங்க, ஒரு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, அதுவும் ஒரு குழந்தைக்கு அம்மாவா, 3 வயசு குழந்தைக்கு அம்மாவா, அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மார்னிங் 6 to 8 வரைய 2 hours வந்து மார்னிங் பேக் பண்ணுவோங்க சார். தம்பி அந்த டைம் தூங்குற டைம் 9 o'clock அந்த மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான். முடிஞ்ச அளவுக்கு வந்து லேபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கவர் பண்ணிட்டு பபிள் ரேப்பர் பண்ணிட்டு பாக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸ் போடுவோம் சார். அதுக்கப்புறம் மீதி டைம் எல்லாம் தம்பி ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் மீதி பாக்ஸஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த 12க்குள்ள மோஸ்ட்லி எல்லாம் முடிக்கிற மாதிரி பாத்துக்குவோம். அப்புறம் அந்த 1:30 வரைய வர்றது. அதுக்கப்புறம் தம்பி கொஞ்ச நேரம் தூங்கிடுவான் சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் மீதி ஆர்டர்ஸ் பேக் பண்ணுவோம். அப்புறம் FBA வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேல FBA வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே. சோ டெய்லி அது மீன் FBA ஷிப்மென்ட்டும் சைடு பை சைடு டெய்லி போயிடும் சார். ஆமாங்க சார். இல்ல ஆக்சுவலா என்னன்னா FBA ன்ற சிம்பிளா நினைச்சுப்பாங்க. பட் அது என்ன பெரிய பிரச்சனைனா நமக்கு ஒரு 10 நாளைக்கு வர ஆர்டர் ஒன்னா பேக் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும். ஒரு FBA ஷிப்மென்ட் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்ராக்சிமேட்டா? ஒரு பாக்ஸ் வந்து போறதுக்கு 2 days ஆகும் எடுத்துக்கலாம். ஆமா. முன்னாடில இருந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். கண்டினியூஸா வந்து மொத்தமா போட முடியாது எல்லாத்தையும். ஒரு நாள் கவர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு டைம் வந்து பபிள் ரேப்பர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது பாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சு குட்டி குட்டி பாக்ஸா போட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து லேபிள் எடுத்து பார்கோட் எடுத்து அதெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிருவோம். ஒட்டிட்டு பெரிய பாக்ஸ் ஒரு FBAக்கு அனுப்பணும்னா மேக்ஸிமம் 5 to 6 பாக்ஸ் அந்த மாதிரி அனுப்புற மாதிரி இருக்கும். அப்படி அனுப்பும் போது எல்லா பாக்ஸும் அட் அ டைம் அனுப்ப முடியாது. ஒரு பாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பாக்ஸ் எடுக்க ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம MRP லேபிள் அப்புறம் பார்கோட் ஓட்டணும். கரெக்ட்டா? ஆமாங்க சார். ரெண்டுமே ஒட்டிட்டு செக் பண்ணிக்கோ. ஒரு ரெண்டுமே ஒட்டிக்காம செக் பண்ணிட்டு ஏன்னா ஒரு இது மிஸ் ஆனாலும் ரிஜெக்ட் பண்றாங்க. கரெக்ட்டா? ஆமாங்க சார். ஆமாங்க. அந்த மாதிரி செக் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணிட்டோம்னா அதை எடுத்து வச்சுட்டு அடுத்த பாக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். கவர் பண்ணி அதே மாதிரி பபிள் ரேப்பர் பண்ணி போட ஆரம்பிச்சிருவோம். ஓகே ஓகே. அபார்ட் ஃப்ரம் ஆர்டர் மேனேஜ்மென்ட், இன்வென்டரி மேனேஜ்மென்ட்லாம் பண்றீங்க. இது தவிர வேற ஏதாவது பண்றீங்களா இ-காமர்ஸ்ல? ஆமாங்க சார். ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை கிளைம் பண்றதுக்கு ரிட்டர்ன் வீடியோஸ் எல்லாம் எடுக்க சேஃப்டி கிளைம் பேசுறீங்க. ஆமாங்க சார். அந்த ஹெல்ப் பண்ணுவேங்க சார். அதுக்கப்புறம் அந்த 1 week எடுக்கும் போது அது கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அப்ப 3 days once 4 days once அந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப 7 daysக்குள்ள வந்து அது கிளைம் பண்ண முடியாது. அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வீடியோஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து கிளைம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவேங்க சார் நான். ஓகே ஓகே. சோ
இந்த பிசினஸ் வந்து எங்க சார் சொன்னாரு, என் ஒய்ஃப் வந்து நர்சிங் படிச்சிருக்காங்க, அவங்க வேலைக்குன்னு போனா கண்டிப்பா ஒரு இடத்துக்கு போகணும், அதுவும் நைட் ஷிஃப்ட் கூட வர வாய்ப்பு இருக்கு, என்னோட குழந்தைய பாத்துக்க முடியாதுன்னா நாங்க இது மாதிரி பிசினஸ் டிசைட் பண்ணோம்னு சொன்னாங்க. நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னு அவரும் சொன்னாரு. இந்த இகாம் பிசினஸ் வந்து அவர் தான் சொல்லியிருக்காருன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க, ஓகே நம்ம உடனே பண்ணலாம், ஏன்னா நர்சிங் படிச்சுட்டு ஒரு கம்ப்ளீட்டா வேற கான்ட்ராஸ்டான ஃபீல்டு தான் இது. நீங்க இது எப்படி அக்செப்ட் பண்ணிட்டீங்க? ஃபர்ஸ்ட் வந்து வீட்ல இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒர்க் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம வீட்ல இருக்கும்போது படிச்சுட்டு வீட்ல இருக்கணுமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 இயர் தம்பி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சரி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், நம்ம சரி ஏதாவது பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்து நிறைய அனலைஸ் பண்ணிட்டே இருப்பேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாமா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனா அது கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு, டிசைட் பண்ணல டக்குன்னு. அப்ப அந்த மாதிரி சொல்லும் போதுதான் சரி நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க வந்து சரி ஓகே பண்ணலாம்னு அவங்க டிசைட் பண்ணி பண்ணிட்டேன். சார் இவ்வளவு நேரம் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க, அதுவும் வந்து ஒரு வீக் டேஸ்ல, அதுவும் டியூஸ்டே அதுவுமா உங்களுக்கு ஒர்க்கும் போயிட்டு இருக்கீங்க, பிசினஸ் பாத்தீங்க, அந்த டைம்ல உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்பெண்ட் பண்றீங்க நிறைய டைம். ஸோ மிகப்பெரிய தேங்க்ஸ். வீடியோ இதோட முடியல. சார் வந்து லாஸ்ட் மந்த் கான்டெஸ்ட் வினர்ல ஒன் ஆஃப் த பிரைஸ் வினர். ஸோ அவங்களுக்கு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். புதுசா வரவங்களுக்கு பிரைஸ் என்னன்னு தெரியலன்னா மேல கார்டு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க சார் நம்ம பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்கிட்ட பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஸோ கான்டெஸ்ட் பற்றி திருப்பவும் சொல்கிறேன், கான்டெஸ்ட் பற்றி தெரிஞ்சுன்னா மேலே கார்டு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதுதாங்க சார். தேங்க்யூ. 7500. ஓகே சார். சார் என்ன காஸ்ட்னு தெரியுதா சார்? இது ட்ரேட்மார்க்கு காஸ்ட். ஸோ ஆக்சுவலாக நம்ம கான்டெஸ்ட் வினர்ஸ்க்கு ட்ரேட்மார்க் ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸும் ஆக்சஸ் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ உங்களுக்கும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட் ஆக்சஸ் 2 days வழங்கப்படும். ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக இது வந்துட்டு பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷூர். இது வந்துட்டு இது ஒரு மெமரி மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. நாங்கள் அட்லீஸ்ட் எதுவுமே ஒரு சக்ஸஸை நோக்கி போகிறோம், சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, இது ஒரு செல்லர் ஸ்டோரி மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் இதில் சொன்ன மாதிரி. நீங்கள் சக்ஸஸை நோக்கி நாங்கள் ட்ரை பண்ணுறோம், இது வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே.